நீங்க எத்தனை நாளா சரியான நேரம் வந்தாதான் ஆரம்பிக்கணும் என்று காத்திருக்கீங்க. அடுத்த மாதம் பார்ப்போம். சூழ்நிலை சரியானா செய்யலாம், மனநிலை செட் ஆனா தொடங்கலாம். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, சரியான நேரம் என்றே கிடையாது. அதிகம் லைஃப் வேஸ்ட் பண்ணுற பெரிய ரீசன் என்னன்னா காத்திருப்பது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததும் மனசு தயார் இல்லை, மனசு தயாரானதும் வாழ்க்கை பிஸி ஆகிவிடுது. ஃபைனலி என்ன ஆகுது? எதுவுமே ஆரம்பிக்க முடியல. ஏன்னா நாம் நம்மையே ஏமாற்றுகிறோம். சரியான நேரத்திற்காக காத்திருந்து. ஒரு விஷயம் மட்டும் நினைச்சு பாருங்க. கரிகால சோழன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கல்லணை கட்டிய நேரத்துல சூழ்நிலை பர்ஃபெக்டா இருந்ததா? இல்லை. வெள்ளப்பெருக்கு, செல்வம் குறைவு, பல எதிர்ப்புகள். அந்த காலத்தில் தொழில்நுட்பமும் கிடையாது, எதுவுமே பர்ஃபெக்ட் இல்ல. ஆனா கரிகால சோழன் என்ன பண்ணார்? அவர் டைம்காக வெயிட் பண்ணினாரா? இல்லை, அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அந்த ஸ்டார்ட் தான் கல்லணையை உலகின் மிக பழமையான வாட்டர் இன்ஜினியரிங் மிராக்கலாக மாற்றியது. இன்றும் மிக பழமையான அணைகளில் ஒன்றாக திகழ்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் நேரம் பர்ஃபெக்டாக காத்திருக்க மாட்டாங்க, அவர்கள் தான் நேரத்தை பர்ஃபெக்ட் ஆக்குவாங்க. நீங்கள் செயலில் இறங்கும் நொடியிலே உங்க வாழ்க்கை மாறும். 100% ரெடி ஆகிற நாள் வராது. 60-70% ரெடி ஆனா போதுங்க. கான்பிடன்ஸ் வர காத்திருந்தா லைஃப்ல எதுவுமே தொடங்க முடியாது. ஸ்டார்ட் பண்ணினால்தான் கிளாரிட்டி வரும், தைரியம் வரும், மொமெண்டம் வரும். சிறியதாக இருந்தாலும் இப்பொழுதே தொடங்கு. சரியான நேரம் என்பது பயத்துக்கு பின்னால் உள்ளது. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இன்று சூழ்நிலை சரியில்லை, இன்று அதிக பிரஷராக இருக்கிறது, பிரஷர் குறையட்டும், பிறகு ஆரம்பிக்கலாம். இது எக்ஸ்கியூசஸ் இல்லைங்க, உங்க பயத்துக்கு பின்னால் உங்கள் மூளை சொல்லும் கட்டுக்கதைகள். அதை நம்பாதீர்கள். சரியான நேரத்திற்காக காத்திருக்காதே, அதை சரியா நீயே உருவாக்கு. பர்ஃபெக்ட் பிளான் வேண்டாம், பர்ஃபெக்ட் சூழ்நிலை வேண்டாம். அதனால் ஸ்டார்ட் ஸ்மால் பட் ஸ்டார்ட் நவ். ஒரு சின்ன ஸ்டார்ட் தான் உங்களை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். அதனால் ஒரு சிறிய முதல் படியை எடுத்து வையுங்க. பயம் இருக்கும், பட் ஸ்டார்ட் பண்ணுங்க. பயத்தை உடைக்கும் ஆயுதம் செயல். உதாரணத்திற்காக நீங்க சென்னையிலிருந்து பெங்களூர் செல்ல விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்க வீட்டுக்குள்ளவே உட்கார்ந்து கொண்டு திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பெங்களூர் போக முடியாது. அட்லீஸ்ட் வீட்டை விட்டு வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்காக போகணும். பஸ் ஸ்டாண்ட்ல போனீங்கன்னா தான் அங்க பெங்களூர் பஸ் வரும், அந்த பஸ்ஸில் உட்கார வேண்டும். நீங்க வீட்டிலிருந்தே நான் பெங்களூர் செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தால் வீட்டிலேயே இருக்க முடியும், எங்கும் போக முடியாது. அதனால் ஒரு சிறிய தொடக்கத்தை இன்றே தொடங்குங்கள். பணம், பொருள் இதை இழந்தாலும் திரும்ப வாங்கிக் கொள்ளலாம், சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் நேரத்தை இழந்தால் அது திரும்பவும் வராது. நேரத்தை வீணாக்காதீர்கள். இப்பொழுதே தொடங்குங்கள். புதிய கனெக்ஷன்ஸ், புதிய வாய்ப்புகள், புதிய எனர்ஜி, புது மைண்ட் செட், இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் வரும், அதற்கு முன்னால் வராது. திட்டமிடுவதை விட செயலில் இறங்குங்கள். அதிகம் பேர் பிளானிங்லேயே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, எக்ஸிகியூஷன் ஜீரோ. இப்போ உங்க வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணுற ஒரே காரணம் நீங்க ஆரம்பிக்காம காத்திருப்பது தான். நேரம் பர்ஃபெக்டாக வரணும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்க தொடங்குற அந்த நேரமே சரியான நேரம். காத்திருப்பதை நிறுத்துங்க, பயத்தை குறைத்துக்கோங்க. ஒரு தைரியமான செயல் முழு வாழ்க்கையையே மாற்றிவிடும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் என் நேரத்தை உருவாக்குவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.